எந்த ஊரில் போனாலும் ஒரு கேள்வி கேட்பான், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஒரு பதில் சொன்னான் பாருங்க அந்த ஊர் தலைவர். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனி, நாங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுது ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்பியா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறு திங்கிறதா. ஒரு கலைஞனுக்கு மேடையில் போத்துற பொன்னாடையோ கொடுக்கிற சன்மானத்தை விட ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய சொத்து. அது இந்த மதுரையில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு. இதே மதுரையில் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறப்ப ஆரம்பத்தில் பட்டிமன்ற நடத்துகிறவர் அனௌன்ஸ் பண்ணார், கமிட்டி தலைவர், ஐயா பட்டிமன்றம் ரொம்ப நேரம் நடக்க, எந்திரிச்சு போகிறவங்களாம் தயவுசெய்து தனித்தனியாக போங்கன்னுச்சு. ஒரு கிழவி எந்திரிச்சு 20 பேர்த்த கூட்டி போயிருச்சு. வாங்கடி போகலாம், அவன் தான் வாரம் வாரான்ல டிவியில், அப்போ பார்த்துக்கிறவான், எந்திரிங்கடின்னுச்சு. 30 பேர்த்த கூட்டி போயிருச்சு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மழை வந்து ஒரு குளிர்ந்த சூழ்நிலை, ஊட்டியில் பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையில் இந்த பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. அறிவா அன்பா? அறிவை ஒரு மனிதன் பயன்படுத்துகிறான் என்றால் அந்த சமுதாயத்தின் மீது அன்பு இருக்கிறதுனால தான் அறிவை பயன்படுத்துகிறான். இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் எழுதியிருக்கிற எழுத்தாளர்கள் பூரா ஏதோ கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கே சொன்னாரு சிவபெருமான் கேட்ட கேள்விக்கு தருமி புலவர், சேரக்கூடாதது அறிவும் பணமும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும்னார். உண்மையிலேயே ஒரு புஸ்தகம் போடுற ஒரு எழுத்தாளர் அந்த புஸ்தகம் ஒரு 3000 காப்பி வித்து அடுத்த பதிப்பு அது தயாரானது தான் அவர் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு அறிஞன் அறிவை பயன்படுத்துகிறான் என்றால் அந்த சமுதாயத்தின் மீது அன்பு இல்லாட்டி அந்த அறிவை அவனால் விதைக்க முடியாது. அப்படின்னு யாரு? இவங்க. பேரறிஞர் அண்ணா என்ற தலைவர் நாடுதோறும் மேடைகளிலே தமிழ் முழக்கம் செய்யாவிட்டால் இன்று தமிழனுக்கு மரியாதை இருந்திருக்காது, தமிழுக்கு செம்மொழிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்காது. சென்னை பட்டணத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைப்பதற்கு காரணமே பேரறிஞர் அண்ணாவினுடைய அறிவார்ந்த அந்த சொற்பொழிவுகள் தானே. மேடையில் பேசும் பொழுது அண்ணா பொடி போட்டுக்கிட்டே பேசுவார். எப்போ பொடி போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. நான் பேசினேன், அண்ணா பேசின மாதிரி எப்போ பொடி போட்டாருன்னு கண்டுபிடிங்க. ஆய்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும். இன்றைய சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச செய்வதற்கு உணர்ந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றெடுக்கின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையன கொண்டிடவா. புள்ளி கலாபமையில் தோகை வரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. கண்டுபிடிச்சிட்டீங்க எப்போ பொடி போட்டாருன்னு. ஆனா தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, அண்ணா பொடி போட்டாரு, இன்னும் 1 மணி நேரம் நம்ம தமிழ் கேட்கலாம் என்று மேடை தோறும் தமிழ் முழக்கம் மட்டும் செய்யல. பாராளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு அண்ணா பார்லிமெண்ட்ல பேசுறதை ரசித்து கேட்ட முதல் ரசிகன் இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அந்த ஆங்கில பேச்சை கேட்டுட்டு CN அண்ணாதுரை ஃப்ரம் தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ஸ்பீக் இன் பார்லிமெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ணா எழுந்தார். என்ன பேசினார் தெரியுமா? I am CN அண்ணாதுரை ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட், prevented to say தமிழ்நாடு. தமிழ்நாடு என்று சொல்வதை தவிர்த்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருந்து வந்திருக்கும் அண்ணாதுரை பேசுகிறேன் சொல்லி நம்ம நாட்டினுடைய நிலையை அந்த அழகான ஆங்கிலத்தில் சொன்னார் பாருங்க. மை கண்ட்ரி இஸ் எக்கனாமிக்கலி இல், இண்டஸ்ட்ரியலி நில், எஜுகேஷனலி டல், பட் கல்ச்சரலி வெல் அப்படின்னார். இண்டஸ்ட்ரியலி இல், எஜுகேஷனலி டல், பட் கல்ச்சரலி
வெல் என்று சொன்ன அந்த அண்ணாவினுடைய ஆங்கிலத்தை நேரு பார்த்து கைதட்டிய அந்த அறிவுதான் இன்னைக்கு தமிழனுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடிக்கொண்டிருக்கிறது. ஜாதி பிரச்சனை எங்க கிரேக்க நாட்டில் கூட தலைவிரிச்சு ஆடிச்சு. அப்பொழுது உயர்ந்த ஜாதிக்காரர்கள் எல்லாம் நாங்கள் தான் மந்திரிகளாக இருப்போம், நாங்கள் தான் அரசர்களாக இருப்போம் சொன்ன டயோஜீனிஸ் என்ற அறிஞர் 3 மண்டை ஓடுகளை வரிசையாக வைத்து இந்த 3 மண்டையோடுகளில் எது ராஜாவின் மண்டையோடு எது அடிமையின் மண்டையோடுன்னு கண்டுபிடுறான். அப்ப அவன் சொன்னான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. மண்டையோட்டில் எப்படி ஜாதி இல்லையோ அதே மாதிரி ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு இடத்திலிருந்து தான் பிறக்கிறான், இடையில் ஏற்படுத்தி கொண்டதுதான் ஜாதிங்கிறத ஒரு டயோஜீனிஸ்ங்கிற அறிஞன் எவ்வளவு எளிமையான விஷயத்துல எடுத்து காட்டினான் பாருங்க. இன்னொரு ஜென் துறவி என்ன செஞ்சாருன்னா, ஒரு டீ கடைக்காரன் டீ ஆத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு பெரிய குஸ்தி போடுற பயில்வான் வந்து டீ அப்படின்னு இருக்கான். உடனே டீக்காரர் டீ போட்டு, நான் எவ்வளவு பெரிய பாக்ஸர் தெரியுமா, என் கூட உன்னையால மோத முடியுமா அப்படின்னு இருக்கான். டீ ஊத்துறவர், இல்லையா நான் போய் எப்படா அந்த பாக்ஸிங்ல மோத முடியும். அழிந்தாலும் அவனுக்கு தன்மானம் விட்டு கொடுக்கல. நம்மளை இப்படி கேட்டானே, எவ்வளவு நாளைக்குள்ளடா பாக்ஸிங் பழகிறது. நேரா ஒரு ஜென் துறவிகிட்ட வந்தான். ஐயா, அந்த குத்துச்சண்டை போடுறவன் என்னைய போட்டி கூப்பிட்டுருக்கான் ஐயா, என்ன ஐயா பண்றது? அதுக்கு அந்த ஜென் துறவி சொன்னார், டீ போட்டுக்கிட்டே இருறா, எவ்வளவு வேகமா டீ போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருறான். போடுறான் 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 டீ. 5 நிமிஷத்துல 5 டீ, 1 நிமிஷத்துல 5 டீ அப்படின்ட்டு வேகமா டீ போட்டு பழகி, ஐயா 1 நிமிஷத்துல 5 டீ போடுற அளவுக்கு குயிக்கா போட்டி பழகிட்டேயா அப்படின்னா, இப்ப போடா நீ பாக்ஸிங்ட்டாரு. பாக்ஸிங்கா போடா, நான் சொல்றேன் நீ ஜெயிச்சிரோடான்னு போய் அந்த பாக்ஸருக்கு பக்கத்துல நிக்கிறான். யாரு? டீ கடைக்காரன். உடனே அந்த ரெஃபரி சொல்றாரு, ஒரு டீ குடிச்சிட்டு பாக்ஸிங்க தொடங்கலாமா அப்படின்னு. அந்த டீ பொருள்கள்லாம் வந்துச்சு. 1 செகண்ட்ல அந்த டீயை போட்டான் பாருங்க. அந்த பாக்ஸர் பார்த்தான், டீயவே இவ்வளவு வேகமா போடுறவன் ஒரு குத்து விட்டான்னா நம்மளே காலி ஆயிடுவோம் போல இருக்கே, நான் போட்டியில் இருந்து விலகிக் கொள்கிறேன், அவன்தான் வெற்றி வீரன் சொல்லி ஒரு டீ போடுபவனை கூட அறிவால் ஒரு பாக்ஸரை நீ வெல்ல முடியும் என்று சொல்லி காட்டிய அந்த அறிவாளியினுடைய துணிச்சல். அறிவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது உலகத்தை ஆட்சி செய்தது. இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு அறிவோடு இன்னைக்கு அமர்ந்திருக்க காரணம் பல அறிஞர்களுடைய சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு தந்த அந்த அறிவு தான் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம். அதுக்குன்னு அறிவாளிகள் மட்டும் இந்த உலகத்தில் இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. எங்க அப்பா என்னைய பெரிய அறிவாளி ஆக்கணும்னு என்னென்ன பண்ணார் தெரியுமா? மிகப்பெரிய பாட்டு பாடுறேன் நான், கச்சேரியில அப்படி பாடுவேன். எந்த வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் வாய்ஸோ அதைத்தான் பாட வைப்பாங்க. என்னை யாருக்கும் வராத குரலை என்னை எடுத்து பாட வைப்பாங்க. மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படத்துல இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, ரேர் வாய்ஸ்ல பாடியிருப்பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்புட்டியாம் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு எங்க, மம்புட்டியாம் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. திண்டாக்கிறது ஒரு கச்சேரியில பாடிக்கிட்டு இருக்கேன். பயங்கர ரசிகர்கள் கைதட்டு. திடீர்னு மேடைக்கு ஒரு பெரியவர் ஏறி வந்தார். விட்டாரு ஒரு அரைச்சேன்னு சத்துன்னு. என்னடா மம்புட்டியா, நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பறிச்ச மேடையில பாட்டா பாடிக்கிட்டு இருக்க, அரைஞ்சது எங்க அப்பா.
அடிச்சு பக்கத்தில் இருக்க பஸ் டவுன் பஸ்ஸில் ஏற்றி கூட்டி போறாரு. அப்போ எங்கள் அப்பாவை எப்படி திட்டிருப்பேன் நான். மனுஷன் ஆயா நீ எல்லாம், இவ்வளவு ரசிகர்களுடைய கைதட்ட வாங்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி அரைஞ்சு இழுத்துட்டு போறியேன்ட்டு. அன்னைக்கு எங்க அப்பா அரைஞ்சு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா லியோன் இன்னைக்கு கச்சேரியில் பாடிக்கிட்டு ஒரு 50 ரூபா சம்பளத்துக்கு எங்கிட்டாவது கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்திருப்பேனே ஒழிய, ஒரு ஆசிரியராகி 33 ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இன்னைக்கு பாடநூல் கழக தலைவரை நான் ஆயிருக்க முடியுமா? எங்க அப்பா அன்னைக்கு அரைஞ்ச அரைச்சல், எனக்கு அறிவு வேணும், நான் டிகிரி வாங்கணுங்கிறது மட்டும் இல்லை, நாம் படிக்காத படிப்பை என் பிள்ளை படிக்கணும் நினைச்ச என் தந்தையினுடைய அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்பு தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம், ஒரு மார்க் கார்டெல்லாம் அப்பா உள்ள அம்மா உள்ளம்பாங்க. வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பேருகளை உலகம் முழுவதும் கூப்பிட்டு கேளு, நீ அப்பா உள்ளையா அம்மா உள்ளையா? உலகம் முழுவதும் ஆம்பளை பேருக, நாங்களாம் எங்கள் அம்மா உள்ளையா? ஏன் உங்க அப்பா மனுஷன் அந்த ஆள் எப்ப வீட்டில் இல்லையோ அப்பதான் நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிறான் ஆம்பளை பேருக. பொம்பளை பிள்ளைல கேளுங்களேன், நீங்க எல்லாம் அப்பா உள்ளையில, நாங்கெல்லாம் எங்க அப்பா உள்ளையா? ஏன் உங்க அம்மா மனுஷியா தாயா? அது பேய். ஒரு ரிப்பன் கட்ட விட மாட்டேங்குது, ஒரு கிளிப்பு வைக்க விட மாட்டேங்குது, சலை சீவுறதுக்குள்ள 30 கொட்டு கொட்டுது. இதெல்லாம் பேய், தாய் கிடையாதுங்க. ஏன் ஆம்பளை பிள்ளைகள்லாம் அம்மா பிள்ளைகளா இருக்காங்க தெரியுமா? முக்கியமான நேரத்தில் அவங்க அம்மா தான் அவங்கள காப்பாத்துறது. இந்த மார்க்காரில் கையெழுத்து கேட்பேன் அவங்க அப்பாட்ட, என்னடா 3ல் ஃபெயிலு? எழுதுனேன்ப்பா, ஃபெயில் ஆக்கி விட்டேன். என்னது நக்கல் வேறையா? ஊங்கி அறைய போறாரு, கைக்கு அந்த கன்னத்துக்கு இடையில அவங்க அம்மா ஒடியாருது. ஏயா ஒரு உள்ள கருவேப்பிலை கொத்தாட்டம் பெற்று வச்சிருக்கேன், சும்மா பொழுது போலன்னா அடிப்பியா? கணக்கெல்லாம் 6 மார்க் வாங்கியிருக்காண்டி, நீ முட்டை வாங்கினேன்னு இப்பதான் உங்க ஒப்பையும் சொல்லிட்டு போறாரு. அப்ப ஓம்புள்ள எப்படி இருக்குன்னா, அவன் அவங்க அம்மா முந்தானையில ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பனை பாக்குறேன், முட்டை வேலையா பாரியா, கையெழுத்த போட்டு போயா, உனக்கெல்லாம் ஏயா அந்த வீராப்பு? அவங்க அம்மாவை ஏன் நேசிக்கிறான்னு தெரியுதாப்ப? பொம்பளை பிள்ளைய பாருங்க, அவங்க அப்பா பிள்ளையில தான் இருக்கும். அவங்க அம்மா ஒரு ட்ரெஸ்ஸை போட வேணாங்க, அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட போய், அப்பா அம்மா இந்த சுடிதாரை போட வேணாங்குதுப்பா. உடனே இந்தடி வாடி, என்னடி என் பொம்பளை பிள்ளை என்னை மாதிரி அழகா இருக்கும், அவளை நீ போட விட மாட்டேன், உன்னை மாதிரி அசிங்கம்மா பிறந்திருந்தா இப்படி திட்டுவியாடி? உடனே போட்டு கொடுத்துட்டியா? அந்த நேரத்தில் அவங்க அப்பா மடியில் அந்த பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல, ஒரு தந்தையினுடைய மடியில ஒரு பொம்பளை புள்ள உட்கார்ந்து இருக்குது. அதுதான் அப்பா உள்ள அம்மா உள்ள எல்லா வீட்லயும். எங்க அப்பா ஒரு தடவை ஒரு அப்பா மார்க்கார்டு கொண்டு வந்தவனா விட்டு அடி வெளுவல்னு வெளுத்துட்டாரு. கணக்குல 1 போட்டு நங்குன்னு குத்தி மூக்கா குத்தி மூஞ்சிலாம் வீங்கி செத்து தொலைடா. இப்படி ஒரு புள்ள இருக்கிறதுக்கு பேசாம நான் பெறாம இருந்திருக்கலாம், போய் தொலை. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். இப்படி ஒரு அப்பன்ட்ட பிறந்ததுக்கு பேசாமையாவது இருந்திருக்கலாம், எந்த நேரத்தில் பெத்தாங்களோ அப்படின்ட்டு போறேன் அழுதுகிட்டே பைய தூக்கிட்டு. இவங்க அப்பா பேங்க்ல வேலை பார்க்குறவரு போய் பேங்க்ல கணக்கு போடுறாரு, கம்ப்யூட்டர் எடுத்து இப்படியே ஆன் பண்றாரு. 8/3/24 8/3/36. ஐயோ கணக்கு வழக்கெல்லாம் தப்பா வருது. 1 2 3 4 5 9 8 5க்கு அடுத்து 9 ரூபாயை மாற்றி என்றாரு. டெல்லரில் வேற உட்காந்துருக்காரு. ஏன்னா மகனை அடிச்சு விட்டாரான். அவன் மகனுடைய முகமே ரூபா நோட்ல எல்லாம் தெரியுது. நம்ம வெத்த புள்ள நம்மள மாதிரி தானே இருப்பான். நம்ம கணக்கில் ஜென்மத்துக்கும் பாஸ் ஆனதே இல்லை. அப்புறம் என் புள்ள பாஸ் ஆகலைன்னு நம்ம அடிக்கலாமா? தேவையில்லாத வேலை. புள்ளே இப்படி அடிச்சு விட்டோமே, மூஞ்சிலாம் வீங்கி போனானே. பெத்தப்பேன் பதறாரு. மகனுக்கு பிடிச்ச பூந்தியை வாங்கிட்டு சாயந்தரம் வர்றாரியா மகனை சமாதானப்படுத்துறதுக்கு. 5:30 மணிக்கு அவங்க அப்பா வந்துட்டாரு. இவன் பள்ளிக்கூடத்துல இருந்து அடி வாங்கினவன் மூஞ்சிலாம் வீங்கி
அவங்க அப்பா பார்த்தோன்னே வந்துட்டார், பெரிய வெங்காயம். கணக்கில் ஜென்மத்துக்கும் பாஸ் ஆனது எல்லாம் என்னை அடிக்கிறியா அப்படின்னு மனசில் மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன். அவங்க அப்பாவுக்கு அடித்து பெரிய வசனம் பேசிட்டு வந்துட்டார். செத்து தொலைடா, என் மூஞ்சியிலே முழிக்காரான்ட்டார். எந்திரிச்சு போக அவங்க அப்பனுக்கு மனசு இல்லை. அவனுக்கு அவங்க அப்பன்ட்ட போக அடிச்சில போய அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். அப்பா எந்திரிச்சு மகன்கிட்ட வர்றார். வந்து, சாமி காலையில் அப்பா அடிச்சு விட்டேன்ல. ஆமாம், அடிச்சு வாயா எப்படி வீங்கிருக்கு. அவன் டர்ன் வந்துருச்சு, பிடிச்சிட்டான். பாரியா அடிக்கிறா. அப்பா மடியில் தூக்கி வச்சுட்டு, சாமி வெறா ராஜா, அப்பா தானே அடித்தேன். ஆமாம், அடிச்சு விட்டு நப்பா தான் அடித்தேன்னு வேற வசனா. இந்திரா பூந்தி ஒன்றும் வேணாம், காலையில் 5 அடி அடிச்சு விட்டு 50 கிராம் பூந்தியை வாங்கி ஏமாத்துறியா? சாப்பிட்றா ராஜா, அப்பா வாங்கி கொடுக்குற பூந்திரா, நல்லா இருக்குண்டா. வேணாம் வேணாம் வேணான்னுக்கிட்டு 50 கிராமையும் தின்னு விட்டேன். அந்த இனிப்பு பூந்தியோட அவன் கண்ணீர் சேர்ந்து உள்ள போகுது பார். இந்த நேரத்தில் அந்த மகன் அடைகிற சந்தோஷம் ₹1,00,000 கொடுத்தாலும் MA PhD படிச்சா கூட அந்த மகன் அந்த அப்பாவுடைய அன்பை நினைச்சு அனுபவிக்கிறான். பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு பாச பரிமாற்றம் தான் இன்னைக்கு மனித சமுதாயத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அன்பால் ஈடுபட்டு ஒருத்தன் ஒரு செயலை செய்யறான். பார்த்தீங்களா? அதற்கு நிகரான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. சென்னையில் அவ்வளவு பெரிய வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அம்மா வந்து முருக பக்த, டெய்லி முருகனையே கும்பிட்டு அந்த பிறக்க போற மகனுக்கு செந்தில்குமார்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணி, பொம்பளை புள்ள பிறந்தா பழனீஸ்வரின்னு பேர் வைக்கணும், ஆம்பளை புள்ள பிறந்தா செந்தில்குமார்னு பேர் வைக்கணும்னு முருகனை வேண்டிக்கிட்டு மாசமா இருக்குது அந்த பிள்ளை. வெள்ளத்துல சிக்கிருச்சு அந்த தாய். ஒருத்தன் போய் காப்பாத்தி அந்த மாசமா இருக்கிற தாயை காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு மண்டபத்துல விட்டு அந்த தாய்க்கு பிரசவம் பார்த்தாச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த தாய் நினைச்சிச்சு, நான் செத்தாலும் செத்திருப்பேன், என்னை காப்பாத்தின அந்த பையன் யாரு அப்படின்னா ஒரு பையன் வர்றான். அவன் பேரு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரன். அவன் பேரு முகமது இஸ்மாயில். உடனே முகமது யூனுஸ், முகமது யூனுஸ், நீ தான் என்னை காப்பாத்தினியா ராசா? என் பிள்ளைக்கு நான் பிறந்தோன்ன செந்தில்குமார்னு பேர் வச்சிருக்கேன்னு நினைச்சேன். என் பிள்ளைக்கு முகமது யூனுஸ்னு பேர் வைங்க. ஜாதி மதத்தை கடந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நினைத்த அந்த இளைஞன், அந்த அன்புக்கு நிகர் அன்பு தான், வேறு எதுவுமே அதை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. எந்த வீட்டில் சண்டை அதிகமா இருக்கோ அங்கதான் பிள்ளைய அதிகமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எங்க தாத்தாலாம் பகல் முழுதும் சண்டை ஓட்டுக்கிட்டே இருந்தாரு. 16 பிள்ளைய. பாட்டிய திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. எப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. எப்படி தாத்தானா? எல்லாம் ஆண்டவன் பார்த்து கொடுத்ததான்றார். ஆண்டவன் கொடுத்தாரான். எப்படி ஏமாத்திருக்காரு பாரு என்ன. நானும் நம்பிட்டேன். வருஷம் கோயிலில் போய் ஒரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்குன்னு. ஆனா கிழமை பயங்கரமான ஆளு. ஆனா எங்க தாத்தா பாட்டி உட்கார்ந்துருக்க போட்டோவை வீட்டுல பார்த்தா தாத்தா உட்கார்ந்துருக்காரு. 5 அடி தள்ளி பாட்டி நிக்குது போட்டோவில். 5 அடி தள்ளி நின்றுருக்கு. ஆனா 16 உள்ள. ஆனா இன்னைக்கு இருக்கிற பயலுக கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டோ செஷன் ஒரு ஸ்டார் ஹோட்டலை புக் பண்ணி கையில வரப்போற ஒய்ஃப் அப்படி தூக்கி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி அப்படின்ட்டு ஒரு 20 போஸில் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் விடுறேன். கல்யாணம் அடுத்த மாதம். இந்த மாதமே விட்டுறேன். என்னடா கல்யாணமே நடக்கலை, இந்த போடு போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடியேன்ட்டு. ஆனால் அவன் பாருங்க 15 வருஷமா புள்ள இல்லாமல் இருக்கான். ஃபோட்டோவில் நெருங்கி இருக்கிறான், வாழ்க்கையில் விலகி இருக்கான். ஆனா எங்க தாத்தா பாட்டி போட்டோல விலகி இருந்தாங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருந்தாங்க. அன்பு, பாசம், அறிவு, இது 3க்கு இடையில வேற ஒரு வித்தியாசம் இல்லை.
இன்னைக்கு ஒரு ரொட்டியை நீ எப்படிடா சாப்பிடணும்னு கேட்டா அறிவு சொல்லுது, எனக்கு ரொட்டி ஜாம் தடவி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்கிறான். இன்னொருத்தன் எனக்கு ரொட்டிய முட்டையோட கலந்து ஆம்லேட் போட்டு பிரெட் ஆம்லேட்டா சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. மூணாவது ஆள் வந்து சொன்னான், எனக்கு வந்து ரொட்டிய அப்படியே நெய்யில வறுத்து சாப்பிட்டா பிடிக்கும்னா. லாஸ்டா ஒருத்தன் வந்து சொன்னான், எனக்கு கொடுக்கிற ரொட்டிய பாதி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. இந்த மேல இருக்க 3 பேரும் யாருன்னா அறிவுபூர்வமாக சிந்தித்து ரொட்டி எப்படி டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு சாப்பிட்டான். ஆனால் இன்னொருவனுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இன்னைக்கு மனித சமுதாயத்தையே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசியோட ஒரு 20 பேர் உட்கார்ந்துருக்கான். உடனே ஒருத்தர் ஒரு கூட நிறைய ரொட்டியை கொண்டு வந்தார். கொண்டு வந்து, டேய் பசியோட இருக்கீங்களா, எல்லா ரொட்டியும் உங்களுக்கு தான், எடுத்து சாப்பிடுங்கடா அப்படின்னு எல்லாம் ரொட்டி எடுத்தாங்க. எடுத்து வாய்கிட்ட கொண்டு போக ஒரு கண்டிஷன், ரொட்டி எல்லாம் சாப்பிடலாம் ஆனா கைய மடக்கப்படாதுன்ட்டார். ரொட்டி இங்க இருக்கு, வாய் இங்க இருக்கு, கைய மடக்காம எப்படி திங்கிறது? ஓடியாடுறேன், யோ பசியோட இருக்கவனுக்கு எப்படி அப்படி நீ ஒரு கண்டிஷனை போடலாம் அப்படின்னு சுத்துனவங்க. திடீர்னு 2 பேர் மீட் பண்ணான். இவன் அவனுக்கு ஊட்டினான், அவன் இவனுக்கு ஊட்டினான். ஒரு கூட ரொட்டியை 2 பேரும் காலி பண்ணிட்டான். டக்குன்னு இவன் அவனுக்கு கொடுக்க, அவன் இவனுக்கு கொடுக்க. இன்னொருவனுடைய பசி ஆற வேண்டும் என்று நினைத்தாலே உன்னுடைய பசி ஆறும் என்பது உலகத்தில் மனித சமுதாயம் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பண்பாடு. அறிவுங்கிறது நிறைய பொருள்களை சம்பாதிச்சு கொடுக்கும், ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு கணவன் மனைவி இப்படித்தான் ஒரு அம்மா புருஷனை போட்டு நக்கிது. இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் வெளுக்குன்னு ஓட்டிக்கிட்டு கிடப்ப. ஒரு பைக் வாங்கி தர சொல்லி எத்தனை நாளையா சொல்றது? பைக்கு தானடி, வாங்கிடலாம், வாங்கிடுறேன். நீ நான் ஒரு மீசம் வச்ச ஆம்பளை, அதுல கை வச்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான் நம்பாள். வாங்கிடுறேன். அடுத்த மாசம் பைக் இல்லாம நான் இங்க வரமாட்டேன். போனேன், 15 வட்டிக்கு கடனை வாங்கி மாலையை போட்டு பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டினான். அந்த அம்மா, மனுஷன் நீ பைக் வாங்கினது பெருசு இல்லை, பின்னால உட்கார வச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரி பைக்கில் போயிட்டு இருக்கா அவர், அவ பார்க்குற மாதிரி 5 ரவுண்டு அடிக்கிற அப்படியே ஓட்டுறேன். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 70 போகுது வண்டி, 80 90. 15ஆம் தேதிக்கு பிறகு 40க்கு மேலே போக மாட்டேங்குது. 25ஆம் தேதிக்கு பிறகு 35க்கு மேலே போகல. ஏன்னா டியூ கட்டணும் 8450 ரூபா. 1ஆம் தேதி கீரை திருப்புக்கிறேன், 1ஆம் தேதி கிளச்சை மாற்றினேன், கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ அந்த அம்மா இடுப்பை பிடிச்சிட்டு ஓட்டுங்க மாமா, ஓட்டலாம் முடி, 8450 ரூபா, 8450. கடைசிக்கு அந்த 8450 ரூபாயை கட்ட முடியாம அந்த பைக்கை திருப்பி கொடுப்பான். அறிவு வந்து யோசிக்காம சில பொருள்களை வாங்கி கொடுத்துரும். ஆனா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அந்த கணவனுடைய பின்னால் அந்த சைக்கிள் கேரியர்ல உட்காந்து கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு மேடு வந்தோன்னே என் புருஷனால ஓட்ட முடியலன்னு இறங்கி பின்னாடி நடந்து போற அந்த மனைவிய நம்ம எத்தனை இடங்கள்ல பார்த்துருக்கோம். அதுல இருக்கக்கூடிய சுகம் உலகத்துல இல்லை. இந்த சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க டவுசரை போட்டு இங்கே சுத்துறேன். அந்த சித்திரை வெயில்ல வெள்ளைக்காரங்க லண்டன்ல இருந்து இங்கே அலையிறாங்க. ஒய்ஃபை கூட்டிட்டு, ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ? இட்ஸ் ஓகே, I'm from Madurai. Oh, you have. நம்பாளுட்டே மனுஷனுங்களாடா, ஏன்டா அங்க குழுக்குழுன்னு இருக்க ஊரை விட்டுவிட்டு இந்த சித்திரையில மதுரையில வந்து ஏன்டா இங்க அலையிறீங்கன்னு அவன் சொன்னான். We love Tamil culture and Tamil families.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புருஷன் அங்கெல்லாம் வெளிநாட்டில் கட்டி பிடிச்சிட்டு பக்கம் ரோட்டில் அப்படியே ஒன்றா போவாங்க. ஹாய் டாலிங், ஹவ் ஆர் யூ, ஐ லவ் யூ டாலிங் அப்படின்னு. இங்கெல்லாம் வீட்டுக்காரர் போவார், 5 அடி தள்ளி மனைவி போய்கிட்டு இருக்கேன். மாமா மெதுவா போ மாமா, எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம் தான், 3 வருஷத்துல 2 உள்ள பத்துட்ட, மெதுவா போ, எல்லாத்துலேயும் வேகந்தேன், மெதுவா போ, மெதுவா வாடி. 15 அடி தள்ளி மனைவி வந்தாலும் இறுதியாக வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை நம் தமிழர்களுக்கும் நம் பண்பாட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைக்கு உண்டு. ஆனால் வெளிநாட்டில் இருக்கவன் ஏன் இப்படி இருக்க பிடிச்சிருக்கான்னா, விவேகானந்தர் சொன்னாரு, விட்டா அந்த பிள்ளை இன்னொருத்தையும் கூட ஓடி போயிடுறேன், இவன் இன்னொரு பொண்ணோட ஓடி போயிடுவான். அதனாலதான் நம்பிக்கை இல்லாமல் கட்டிப்பிடித்து கொண்டு வெளிநாட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வெளியிலே நாம் இடைவெளியோடு வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் அன்பு என்ற மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரே இனம் நம் தமிழினம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். கீழடியிலும் சிவகலையிலும் நாம் ஆய்வு செய்த அந்த ஆய்விலே 3000 ஆண்டுகளுக்கு முன்பே அன்போடும் பாசத்தோடும் நாகரிகத்தோடும் வாழ்ந்த இனம் தமிழினம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் குடி என்பதை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய நமது தமிழினம் அறிவினால் உயர்ந்ததல்ல, அன்பாலும் பாசத்தாலும் தான் ஒரு மனிதன் வாழ முடியும். இந்த சமுதாயத்தில் நிம்மதியையும் மகிழ்வையும் தருவது அறிவை விட அன்புதான். அன்புதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். அன்போடு வாழ்வோம். ஜாதி மதம் கடந்த அந்த அன்பை மக்களுக்கு பரிமாறி அனைவரும் ஒன்றுபட்ட தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி, அன்புதான் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளும் என்று சொல்லி எங்கள் உயிரினும் மேலான மதுரை ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.